Hey everyone, welcome to the second video of the JavaScript interview series. In this video, we will going to learn execution context. Guys, this is very important JavaScript concept. உங்களுக்கு execution context நல்லா தெரிஞ்சா then advanced JavaScript like this keyword scope and closure as going to cherry on the cake. So previous video we discussed about how JavaScript work behind the scene. So on the video we talked about call stack. If you're not watching that video, I highly recommend to watch that video first and then come back here. இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் செக்ஷனில் தியரட்டிக்கலாகவும் ரெண்டாவது செக்ஷனில் ப்ராக்டிக்கலாகவும் பார்க்க போகிறோம். வென்எவர் வி கிரியேட் அவர் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல், ஓகே, கால் ஸ்டாக் பாட்டமில் குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் க்ரியேட் ஆகும். உங்கள் கோடில் நீங்கள் ரைட் பண்ணாலும் பண்ணலனாலும் அந்த ஃபைலை எம்டி ஃபைலை ரன் பண்ணோம் அப்படின்னா குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் க்ரியேட் ஆகும். தட் இஸ் ஒய் எவ்ரி திங் இன் ஜாவாஸ்கிரிப்ட் ஹேப்பன்ஸ் இன்சைட் அண்ட் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. There are two types of execution context: global execution context, function execution context. Global execution context அப்படின்னா that represent the global scope. Function அப்படின்னா function scope. Each context will have two phases. ஒன்று creation phase, இன்னொன்று execution phase. ஸோ creation phase memory creation phase சொல்லலாம். எக்ஸிக்யூஷன் ஃபேஸை கோடு எக்ஸிக்யூஷன் ஃபேஸ்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு தியரட்டிக்கலாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு சின்ன ஸ்னிப்பட் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? ரெண்டு ஃபேஸ் இருக்குது, கிரியேஷன் ஃபேஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஃபேஸ். இப்போ இங்கே இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் எடுக்கும். ஓகே, வார் நேம் ஈக்குவல் டு வேல் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கிரியேஷன் ஃபேஸில் மெமரியில் அலோகேட் ஆகும். இந்த மெமரி நேம் அன்டிஃபைன்டு. ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஃபேஸில் இப்போ இங்கே வேல் நம்ம போட்டிருக்கோம், ஆனால் வேல் இருக்காது, அன்டிஃபைன்னு இருக்கும். ஓகே, இங்கே டிஸ்பிளே நேம் ஃபங்க்ஷன், இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ தேர்ட் லைன்லேருந்து 9th லைன் வரைக்கும் எல்லாமே அப்படியே காப்பி ஆகிடும் இங்கே. ஓகே, எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகுது, அப்படியே இங்கே காப்பி ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த நேம் அன்டிஃபைன் இருக்கு இல்லையா, இது ஸ்பெஷல் கீவேர்ட். ஓகேவா, ப்ளே சொல்கிற மாதிரின்னு வச்சுங்க. வேரியபிள் இன்னும் அங்கே உட்காரல. ஓகே, அது வரைக்கும் அன்டிஃபைன்ட் இருக்கும். ஓகே, அது எப்போ வேல் எப்போ இங்கே நேமில் அசைன் ஆகும் அப்படின்னா ஸோ அடுத்த ஃபேஸில் தான் ஆகும். அதுதான் எக்ஸிக்யூஷன் ஃபேஸ். ஓகே, எக்ஸிக்யூஷன் ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலுன்னு இருக்கும், நேம் வேலுன்னு அசைன் ஆகிடும். பட் ஆனால் டிஸ்பிளே நேம்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா, அது அந்த கோடு காப்பியாக இருக்கும், அதில் எந்த விதமான சேஞ்சஸும் ஆகாது. ஓகே, இதுதான். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போது ஃபஸ்ட் லைன் பார்த்தாச்சு, வேரியபிள் நேம் வேல் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஃபங்க்ஷன் டிஸ்பிளே நேம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் டிஸ்பிளே நேம் ஒரு டைமும் ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகும்போது ஃபங்க்ஷன் ஹேவ் கிரியேட்டட் ஓன் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட். ஓகேவா, அதுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் பேரில் டிஸ்பிளே நேம் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் ஆகும். ஸோ மறுபடியும் அங்கே ரெண்டு ஃபேஸு, கிரியேஷன் ஃபேஸ் இருக்குது, எக்ஸிக்யூஷன் ஃபேஸ் இருக்குது. இப்போ நம்ம கிரியேஷன் ஃபேஸில் இருக்கும். ஸோ கிரியேஷன் ஃபேஸில் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே வேரியபிள் நேம் போட்டிருக்கோம், வார் நேம் ஈக்குவல் டு முருகன் போட்டிருக்கோம். அப்போ ஒரு நெஸ்டட் ஃபங்க்ஷன் ஒன்று போட்டிருக்கோம், டிஸ்பிளே ஏஜ்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம முன்னாடி பார்த்தோம் அதே தான். நேம் அன்டிஃபைன்டு. ஏன் அன்டிஃபைன்டு அப்படின்னா கிரியேஷன் ஃபேஸில் இருக்குது, நேம் அன்டிஃபைன்டு. அதுக்கப்புறமா டிஸ்பிளே ஏஜ், அந்த ஃபங்க்ஷன் இப்போது 6 7 5 6 7 இந்த 3 லைன் அப்படியே க்ளோன் பண்ணிட்டு இங்கே வச்சுக்கோம். ஓகேவா, அதுக்குள்ளே ஏதாவது கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அதை கோடில் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, கோடில் போட்டு அதை கால்குலேட், அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ இதுதான் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன போட்டிருக்கோம், சாரி, செகண்ட் ஒன்லேயே கிரியேஷன் ஃபேஸ் பார்த்துட்டோம். ஸோ இதில் எக்ஸிக்யூஷன் ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா தான் எக்ஸிக்யூஷன் ஃபேஸில் தான் டிஸ்பிளே நேம் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா நேம் முருகன் அப்படின்னு இருக்கும். ஓகே, அண்ட் தென் லாஸ்ட்டாக இன்னொரு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் க்ரியேட் ஆகும். ஏன்னா டிஸ்பிளே ஏஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் க்ரியேட் ஆகும். ஓகே, இது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அதுக்குள்ளே வெறும் கன்சோல் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் முடிஞ்சது அப்புறமா
இந்த கன்சோல் டாட் லாக் வந்து ப்ரௌசரில் நம்மளுக்கு கன்சோலில் வந்துடும். ஸோ இங்கே எதுவும் மெமரி அலோகேஷன் ஆகாது. ஏன்னா உள்ள வேரியபிள் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே இல்லை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஓகே. ஸோ ஒரு ஒரு ஃபங்க்ஷன் முடிய வந்து ஒன்று ஒன்றா வந்து பாப் ஆகிடும். நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்துட்டோம். வாங்க ப்ராக்டிக்கலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். இந்த கான்செப்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ப்ரௌசரில் பிஹைண்ட் த சீனில் என்னெல்லாம் நடக்குது அது எல்லாம் இப்போ விஷுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஐ யூஸ்ட் எ வெப்சைட் கால்டு ui.dev. திஸ் இஸ் வெரி பவர்ஃபுல் வெப்சைட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட். எக்ஸாக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளீஸ் ப்ளே அரவுண்ட் இட். First, this is empty JavaScript file. If I am going to click step, ஓகே கிளிக் பண்ண என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே. பட் ப்ரௌசர்லாம் வந்து இதை கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ரௌசரில் என்னென்னா நம்ம அந்த ஃபைலை வந்து ரன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நடக்கும். ஓகே. இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவங்க இங்கே ஸ்டெப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ பாருங்கள், இந்த குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்டில் வந்து 2 ஃபேஸ் பார்த்தோம் இல்லையா? கிரியேஷன் ஃபேஸ், எக்ஸிக்யூஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கிரியேஷன் ஃபேஸில் வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து 2 விஷயம் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஒன்று வந்து விண்டோ, இன்னொன்று வந்து திஸ் கீவேர்டு. விண்டோனா என்ன அப்படின்னா வந்து குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ். குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து நான் வந்து கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? இது பை டிஃபால்ட்டாக எல்லா ப்ரௌசர்லேயுமே இருக்கும். இது கேன்சல் அனிமேஷன் ஃப்ரேம்ஸு, ஸோ கிளியர் செட் டைமவுட்டு, குக்கீஸு, ஸோ எல்லாமே இருக்கும். ஓகே. அதுக்கப்புறமா வந்து திஸ் கீவேர்ட், திஸ்ஸு. ஸோ திஸ்ஸு போட்டோம் அப்படின்னாலும் சேம் தான் வரும். ஓகே. இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. இது ரெண்டும் சேமாக இருக்கான்னு பார்ப்போம். திஸ் ட்ரிபிள் ஈக்குவல் டு விண்டோ, ட்ரூ தான் வருது. ஓகே. ரெண்டுமே சேம் தான். திஸ் கீவேர்ட் இஸ் தி ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்ஃபியூசிங் டாபிக்ஸ் இன் JavaScript. No worries, I will be planning to create a separate video so only for this keyword. அதுக்கு மட்டும் செப்பரேட்டாக பண்ணுறேன். ஓகே. இப்போ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது வந்து 2 விஷயந்தான். குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் க்ரியேட் ஆகும்போது 2 விஷயம் நம்மளுக்கு வருது. விண்டோ, திஸ்ஸு. விண்டோவில் என்ன வருதுன்னா குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ் வருது. ஓகே. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் ஆப்ஜெக்ட்ஸில் என்னென்னா இப்போ டாக்குமெண்ட் போட்டோன்னா பாருங்கள், இந்த டாக்குமெண்ட் வந்து உள்ளே இருக்கும். ஐ மீன் விண்டோக்குள்ளே இருக்கும். பட் நம்ம கோட் ரைட் பண்ணும்போது எக்ஸ்பிளிசிட்டாக வந்து விண்டோ டாக்குமெண்ட் அப்படின்னு போட மாட்டோம் இல்லையா? இங்கே பாருங்கள், விண்டோ டாக்குமெண்ட் அப்படின்னு போட மாட்டோம். இதுவும் விண்டோ டாக்குமெண்ட் இப்படி போட்டாலும் ஒன்று தான், இப்படி போட்டாலும் ஒன்று தான். ஓகேவா? இப்படி போட்டாலும் ஒன்று தான், டாக்குமெண்ட் இப்படி போட்டாலும் ஒன்று தான். ஓகே. பட் ஆனால் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக விண்டோன்னு நம்ம போட மாட்டோம். ஓகே. அது எல்லாமே வந்து விண்டோக்குள்ளே தான் வரும் ஆனால். ஓகே. ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது 2 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். விண்டோ, திஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே கோடு போடல. ஒரு சிங்கிள் லைன் கூட கோடு எழுதல. பட் பை டிஃபால்ட்டாகவே வந்து இது இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். திஸ் கீவேர்டும் விண்டோஸும் சேம்னு சொல்கிறீங்க. பட் அது எதுக்கு 2மே சேம் அப்படின்னா ஏதாவது ஒன்று போதில்ல அப்படின்ற மாதிரி. கரெக்டு தான். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் திஸ் வேல்யூ கேன் பி டிஃபர். ஓகே. திஸ் கீவேர்ட் வேல்யூ இஸ் டிஃபர். ஸோ அதை வந்து இன்னொரு வீடியோவில் க்ளோஸாக பார்க்கலாம். நான் அப்போ அதை ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் என்னன்றது. ஓகே. நான் ஒரு வேரியபிள் போட்டுக்கிறேன். வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல். ஓகே. ஸோ வேல். இப்போ நான் கிளிக் பண்ணுற ஸ்டெப்பை இங்கே பாருங்கள், திஸ் இஸ் கிரியேஷன் ஃபேஸ். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருந்தோம், விண்டோ, திஸ் இது நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால் இப்போ வேண்டாம். இப்போ பாருங்கள், நியூ பேபி. ஸோ நேம் அன்டிஃபைன்ட். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேஷன் ஃபேஸில் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அன்டிஃபைன்ட் இஸ் எ ஸ்பெஷல் கீவேர்ட். இது வந்து கிரியேஷன் ஃபேஸில் வந்து வேல்யூ அசைன் ஆகாது. எப்போ அசைன் ஆகும் அப்படின்னா வந்து எக்ஸிக்யூஷன் ஃபேஸில் தான் அசைன் ஆகும். ஸோ நான் இன்னொரு டைம் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து எக்ஸிக்யூஷன் ஃபேஸ்க்கு மாறிடுச்சு. ஓகே. இப்போ பாருங்கள், நேம் சேஞ்ச் ஆகும். ஓகே. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஃபங்க்ஷன் டிஸ்பிளே நேம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து இன்வோக் பண்ணுறேன். ஓகே. இந்த ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணுறேன். ஓகே. இப்போ ஸ்டெப் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க கிரியேஷன் ஃபேஸில்
விண்டோ பார்த்தாச்சு, திஸ் பார்த்தாச்சு, அன்டிஃபைன் பார்த்தாச்சு. ஐ மீன் நேம் பார்த்தாச்சு. நேம் அன்டிஃபைன். ஏன் அன்டிஃபைன்னா நம்ம கிரியேஷன் ஃபேஸில் தான் இருக்கும் இன்னும். எக்ஸிக்யூஷன் ஃபேஸ்க்கு போனா தான் வந்து அது வேல்யூ மாறும். ஓகே. அதுக்கப்புறமா பாருங்க, டிஸ்ப்ளே நேம் ஃபங்ஷன். ஓகே. இங்க நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? இந்த ஃபேஸ்ல வந்து நம்ம கோட்ல என்ன இருக்கோ அத அப்படியே க்ளோன் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான். ஓகே. சூப்பர். இப்போ வந்து நான் மறுபடியும் ஸ்டெப்பு கிளிக் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. இது எக்ஸிக்யூஷன் ஃபேஸ்க்கு வந்துச்சு. நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. மறுபடியும் கிளிக் பண்றேன். ஃபங்ஷனுக்கு வருது. இப்போ வந்து ப்ரோகிராம் ரன் ஆக போகுது. ஸோ கிளிக் பண்றேன். கிளிக் பண்றேன். சி create a brand new execution context. ஸோ இன்சைட் குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்டில் இன்னொரு டிஸ்பிளே நேமில் வந்து இன்னொரு நியூ எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, சூப்பர். இதில் வந்து இது பாருங்கள், க்ரியேஷன் ஃபேஸில் இருக்குது. இதில் வந்து 2 விஷயம். ஒன்று ஆர்கியூமெண்ட்ஸ், இன்னொன்று திஸ் கீவேர்ட். நம்ம முன்னாடி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்டில் விண்டோ திஸ் பார்த்துருந்தோம். இங்கே திஸ் அப்படியே சேமாக தான் இருக்குது. ஓகே, பட் விண்டோ இல்லை. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, லென்த்து 0. இப்போ நம்ம எதுவுமே ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணல. இப்போ நான் ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறேன். விஎம்ஜின்னு பாஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறேன். ஸ்டெப் மறுபடியும் அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, அப்படியே கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, கீப் ஆன். ஓகே, இங்கே பாருங்கள் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் விஎம்ஜி. நம்ம இங்கே ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணோம் இல்லையா? அது வந்து இங்கே பாருங்கள், நம்ம வந்து பேராமீட்டரில் எதுவுமே போடலைனாலும் இங்கே போட்டிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு இங்கே வந்துச்சு பாருங்கள், லென்த் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து வார் நேம் நம்ம குளோபலில் என்ன போட்டிருக்கோமோ அதே வந்து இப்போ நான் லோக்கலில் போடுறேன். ஓகே, இப்போ வந்து முருகன்னு போடுறேங்க, முருகன். ஸோ இப்போயே நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதிப்போம். ஃபங்க்ஷன் டிஸ்ப்ளே ஏஜ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிப்போம். ஓகே, ஸோ உள்ளே வந்து கன்சோல் டாட் லாக் மை ஏஜ் அப்படின்னு போட்டுப்போம். ஓகே, கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறேன். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கிளிக் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேஷன் ஃபேஸில் இருக்கும். விண்டோஸ் குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, திஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டோம். நேம் ஓகே. மறுபடியும் ஸ்டெப் கிளிக் பண்ணுறேன். எக்ஸிக்யூஷன் ஃபேஸ் வரும். இப்போ இங்கே நேம் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனில் வந்து டிஸ்பிளே நேம்ன்ற நேமில் வந்து இன்னொரு பிராண்ட் நியூ எக்ஸிக்யூஷன் க்ரியேட் ஆகும். எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் இதில் வந்து ஆர்கியூமெண்ட் இருக்குது, திஸ் இருக்குது, நேம் இருக்குது, வேல் முருகன்னு நம்ம போட்டிருக்கோம். பட் இங்கே அன்டிஃபைன் இருக்குது, ஏன்னா இது ஸ்டில் இன் கிரியேஷன் ஃபேஸ். ஸோ த்ரூ அவுட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேமாக தான் இருக்கும். 2 ஃபேஸ் தான், கிரியேஷன் ஃபேஸ், எக்ஸிக்யூஷன் ஃபேஸ். ஓகேவா? இங்கே எக்ஸிக்யூஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க, அது தனி, இது தனி, ரைட்? இது ரெண்டுமே அதை தான் சொன்னேன், ரெண்டுமே வந்து செப்பரேட் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட். ஓகே, இங்கே பாருங்கள், இதில் திஸ்ஸு ஆஸ் யூஷுவல் பார்த்த மாதிரி தான். இப்போ இங்கே வந்து அன்டிஃபைன் இருக்குது, ஏன்னா இது கிரியேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. இங்கே டிஸ்பிளே ஏஜ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, நான் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். இங்கே எக்ஸிக்யூஷன் ஃபேஸ் மாறிடுச்சு அப்படின்னா இங்கே நேம் மாறும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நேம் மாறிடுச்சு முருகன்னு. பட் ஆனால் இங்கே குளோபல்லையும் அது மாறிடுச்சு. ஸோ ஹாய்ஸ்டிங் இந்த கான்செப்ட்லாம் வந்து நம்ம அப்கமிங்கில் பார்ப்போம். ஓகே, ஓகே. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்க க்ளோஷர். ஓகே, க்ளோஷர் கரெக்ட். ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் க்ளோஷர். ஓகே, சாரி, நான் டிஸ்பிளே ஏஜ் போட்டேன் இல்லையா, அதை நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணல. ஸோ டிஸ்பிளே ஓகே, டிஸ்பிளே இந்த இதுவும் அட்வான்ஸ் கான்செப்ட் தான் க்ளோஷர். நம்ம அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக இதெல்லாம் கவர் பண்ணலாம். ஓகே, டிஸ்பிளே ஏஜ் சூப்பர். ஓகே, ஸோ ஐ ஹோப்
இப்போது எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட் வரும்னு பார்க்கலாம். ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் கிளிக் பண்ணுறேன் ஸ்டெப்பை. ஓகே, ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நான் கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். வேல் மாறிடுச்சு. ஓகே, டிஸ்பிளே நேம் இன்னொரு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஆர்குமெண்ட் திஸ் நேம் டிஸ்பிளே ஏஜ் இருக்குது. ஓகே, மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். ஓ சி கிரியேட் மறுபடியும் ஒரு பிராண்ட் நியூ வந்து எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் என்ன பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஏஜ் அதில். ஸோ இது வந்து கிரியேஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ நம்ம இதை பார்த்த மாதிரி தான் ஆல்ரெடி ஆர்குமெண்ட்ஸ் இங்கே நம்ம எதுவுமே பாஸ் பண்ணல. அதே மாதிரி வந்து இங்கே திஸ் கீவேர்ட் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஏதாச்சும் பாஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அங்கே வரும். ஓகே, சூப்பர். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்போ நம்ம உள்ளே வந்து கன்சோல் போட்டிருக்கோம் இல்லையா, மை ஏஜென்ட் போட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு இது கன்சோலில் வரணும். ஓகே, இது முதல்ல ஃபுல்லாக ப்ரோக்ராம் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்கு நான் ஃபுல்லாக ஸ்டெப்பு கிளிக் பண்ணுறேன். கீப் ஆன் கிளிக்கிங். ஓகே, இங்கே வேல்யூ மாறுது. மேலே அன்டிஃபைன்லேருந்து வேலில் மாறிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இது வந்து கிரியேஷன் ஃபேஸில் இருக்குது. ஓகே, இது எக்ஸிக்யூஷன் ஃபேஸ் முடிஞ்சால் தான் நம்மளுக்கு அவுட் வரும். ஓகே, இப்போ நான் என்னென்னா டிஸ்பிளே ஏஜ் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அது வந்திருக்கு. ஓகே, கிளிக் கிளிக் இங்கே பாருங்கள், மை ஏஜ் பிரிண்ட் ஆகிடுச்சு. முன்னாடி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம ரன் பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணாமல் ஸோ ஒரே ஒரு டைம் ரன் பண்ணுவேன். ஓகே, கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து எந்தெந்த வேரியபிள் எதுக்கு வேல்யூ அசைன் ஆகிட்டு இந்த எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் அந்த ஃபேஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப் கிளிக் பண்ணி பார்த்ததை இப்போ நம்ம ஒரே ஸ்டெச்சில் பார்க்க போகிறோம். அதுதான் இப்போ நான் ரன்னை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், கிரியேஷன் ஃபேஸ் எக்ஸிக்யூஷனில் வேல் இதுவாகுது. டிஸ்பிளே நேம் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே இன்னொரு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் க்ரியேட் ஆகும். டிஸ்பிளே நேம் இங்கே ஆகிடுச்சு. எக்ஸிக்யூஷன் ஃபேஸில் இங்கே பாருங்கள் நேம் முருகன் மாதிரி இருக்குது. இங்கே டிஸ்பிளே ஏஜ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு ஃபங்க்ஷன் போட்டதுனால அதுக்குள்ளே ஒரு பிராண்ட் நியூ எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, அதில் வந்து எதுவுமே இல்லை. ஸோ வெறும் கன்சோல் 30 மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்கள் 30 வந்துச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து அது பாப் ஆகிடும், ரிமூவ் ஆகிடும் அந்த ஸ்டாக்லேருந்து. நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஹாய்ஸ்டிங் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்வியூ கொஸ்டின். That's it from my end today. If you learned something valuable in this video, please consider to like that video. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தால் கமெண்டில் போடுங்க. Thanks for your time. Thanks for watching. I will see you in the next one. Bye bye.